ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எஸ்கேடி ஸ்டிச்சிங். ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நான் வீடியோவில் உங்களோட ஷேர் பண்ண போகிறது பள்ளி சீருடை, அதாவது யூனிஃபார்மில் நம்ம சுடிதார் போட்டிருப்பாங்க இல்லையா, யூனிஃபார்ம். என்னோடய பொண்ணு வந்துட்டு 8th ஸ்டாண்டர்ட் படிக்கிறா. அவளோட யூனிஃபார்மில் அவளுக்கு மேலே டாப்ஸ்க்கு கீழே இருக்கிற அந்த பேண்ட்டை வந்துட்டு நான் இன்றைக்கி ஒரு மாறுதல் செய்ய போகிறேன். எப்போயுமே வந்துட்டு அவளுக்கு யூனிஃபார்ம் கொடுத்துட்டாங்க அப்படின்னா நான் வந்துட்டு மறக்காமல் அவளுக்கு ஈஸியாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்கு இந்த மெத்தடை நான் ஃபாலோ பண்ணுவேன். அது மட்டும் இல்லை, நான் இந்த யூனிஃபார்மில் வந்து பார்த்திங்கன்னா காலோட அடிப்பகுதி, அதாவது சுடிதார் பேண்ட்டோட கீழ்ப்பகுதியில் வந்துட்டு உள்கூடி மடித்து தைக்காமல் வெளிக்கூடி வந்து அவங்க நல்ல ஒரு திக்காக மெட்டீரியல் கொடுத்து தைச்சிருக்காங்க. அதை நம்ம கொஞ்சம் பேண்ட்டு உயரம் பத்தலை அப்படின்னா அதை நம்ம கொஞ்சம் பிரிச்சுக்கலாம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த சுடிதார் பேண்ட்டில் வந்துட்டு மேலே நாடா கோர்த்துருக்காங்க. நாடா கோர்த்ததில் அந்த மடிப்பு வந்து நம்ம சில பேர் வந்து பட்டையாக வைப்பாங்க. இவங்க நாடா கோர்த்துருக்கிறனால ரொம்ப சின்னதாக ஒரு அளவுக்கு அவங்க வந்து மடித்து தைச்சிருக்காங்க. ரொம்ப வந்து அவங்க பெருசாக மடித்து தைக்கலை. இப்போ நான் வந்துட்டு என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா, இந்த நாடாவை எடுத்துட்டு ஒரு லாஸ்டிக் வந்து இதில் ஜாயின் பண்ண போகிறேன். ஏன்னா இந்த சுடிதார் பேண்ட்டில் வந்து நாடா கோர்த்து இருக்கிறப்ப சில நேரங்களில் அந்த நாடா வந்துட்டு உள்ளே போயிடும். அப்போ வந்து பார்த்திங்கன்னா சில நேரங்களில் நம்மளுக்கு அது ஒரு சிரமமாக மாறிடும். நான் வந்து ஸ்கூலில் படிக்கிறப்ப எனக்கு வந்து இந்த ப்ராப்ளம் எனக்கு வந்திருக்கு. அதனால் என்னோடய பொண்ணுக்கு வந்துட்டு நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னா, எப்போயுமே அவளுக்கு வந்துட்டு யூனிஃபார்ம் கொடுத்துட்டாங்க அப்படின்னா வேளை இந்த ஸ்டிச்சிங் வந்து பண்ணிடுவேன். ஸோ இந்த வீடியோ கண்டிப்பாக யாருக்காவது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படிங்கிறதுனால இதை நான் உங்களோட ஷேர் பண்ணுறேன். இப்போ வந்து பார்த்திங்கன்னா அந்த மடிப்புக்கு தகுந்த மாதிரி நான் ஒரு லாஸ்டிக் வந்து வாங்கினேன். இந்த லாஸ்டிக்கில் வந்துட்டு மொத்தம் நம்மளுக்கு ஒரு 3 மாடலில் கிடைக்கும். அதாவது ரொம்ப சின்னது, அதுக்கப்புறம் அதை விட கொஞ்சம் பெருசு, ரொம்ப பெருசு. சில நேரங்களில் நம்ம கொஞ்சம் அந்த மடிப்பு மேலே பட்டையாக மடிச்சிருந்தாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அப்போ நம்ம வந்துட்டு பெரிய லாஸ்டிக் வந்து வாங்கி இதில் யூஸ் பண்ணலாம். ஆனால் மேலே அந்த பேண்ட்டோட மடிப்பு வந்து ரொம்ப சின்னதாக மடிச்சிருக்கிறனால அந்த மடிப்புக்கு தகுந்த மாதிரி நான் லாஸ்டிக் வந்து வாங்கியிருந்தேன். ரொம்ப சின்னதாகவும் இல்லாமல் பெருசாகவும் இல்லாமல் மீடியம் சைஸில் இருக்கிற அந்த லாஸ்டிக் தான் இப்போ நான் யூஸ் பண்ண போகிறேன். இந்த லாஸ்டிக் வந்து நீங்கள் எப்படி யூஸ் பண்ணலாம் அப்படின்னா, இடுப்பு அளவில் நீங்கள் அளவு எடுத்துகிட்டு அதில் நீங்கள் பாதி அளவு மட்டுமே நீங்கள் லாஸ்டிக் வந்து யூஸ் பண்ணால் போதுமானது. அப்போ உங்களுக்கு அந்த லாஸ்டிக் வந்து நம்மளுக்கு இடுப்பில் வந்து போடுறப்ப லாஸ்டிக் வந்து கரெக்டாக ஒரு ஃபிட்டிங்காக இருக்கும். இப்போ வந்துட்டு நான் இந்த லாஸ்டிக்கை ஊக்கு வந்து கோர்த்துட்டு அந்த மடிப்பு வச்சுருந்தாங்க இல்லையா, மடிப்பு வச்சு தைச்சிருந்தாங்க இல்லையா, அதை நான் பிரிக்கவே இல்லை. பிரிக்காமல் ஊக்கு வச்சு இந்த லாஸ்டிக்கை வந்து நான் கோர்த்துட்டேன். கோர்த்து முடிச்சோன்னா பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குது. நம்ம இந்த மாதிரி லாஸ்டிக் வச்சு நம்ம உள்ளே வந்துட்டு நம்ம அப்படியே மெதுவாக நம்ம ஊக்கு வச்சே நம்ம தள்ளி இந்த லாஸ்டிக்கை வெளியில் கொண்டு வந்துடலாம். நாடா எப்படி கோர்ப்பீங்களோ அதே மெத்தடை நீங்கள் இதை ஃபாலோ பண்ணிக்கோங்க. இப்போ வந்துட்டு நான் அந்த 2 ஜாயிண்ட் லாஸ்டிக்குமே ஜாயின் பண்ணிட்டேன். இந்த சைடும் அந்த சைடும் உள்ளதை வந்துட்டு ஜாயின் பண்ணிட்டேன். ஜாயின் பண்ண பிறகு நம்மளுக்கு லைட்டாக வந்து சென்டரில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஓப்பன் விட்டுருப்பாங்க. அந்த ஓப்பன் வந்து ரொம்ப நீளமாக இருக்காது, கொஞ்சம் சின்னதாக தான் வச்சுருப்பாங்க. நம்ம அந்த ஓப்பனையும் இப்போ நம்ம வந்துட்டு க்ளோஸ் பண்ணிக்கலாம். அப்போ தான் பேண்ட்டு பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்கும். இப்போ நான் இதை வந்துட்டு க்ளோஸ் பண்ணிட்டேன். பாருங்கள், இப்போ நான் க்ளோஸ் பண்ண பிறகு நம்மளுக்கு பேண்ட் வந்து ரொம்ப அழகாக நீட்டாகிடுச்சு. அதே நேரத்தில் என்னோடய பொண்ணு வந்துட்டு இந்த பேண்ட் வந்து யூஸ் பண்ணுறப்ப ரொம்பவே வந்து அவளுக்கு ரொம்ப பிடிக்கும். ஏன்னா ரொம்ப ஈஸியாக இருக்கும் இல்லையா லாஸ்டிக் வச்சு பேண்ட்டு போடுறப்ப. நீங்களும் உங்கள் வீட்டில் உங்களோட மகளுக்கு யூனிஃபார்ம் வந்து கொடுத்துருந்தாங்க அப்படின்னா இந்த மெத்தடை நீங்கள் ஃபாலோ பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக உங்கள் பொண்ணுக்கும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதே நேரத்தில் அவங்களுக்கு வந்துட்டு ஒரு டென்ஷன் இருக்காது கண்டிப்பாக. ஏன்னா நான் வந்துட்டு எப்போயுமே என்னோடய பொண்ணுக்கு யூனிஃபார்ம் கொடுத்துட்டாங்க அப்படின்னா இந்த மெத்தடை நான் எப்போயுமே ஃபாலோ பண்ணுவேன். நீங்களும் இதை ஃபாலோ பண்ணிவிட்டு மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். இந்த மெத்தட் உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஓகேவா. இப்போ வந்துட்டு என்னோடய பொண்ணு யூனிஃபார்மில் இருக்கிற அந்த கோட்டை வந்து உங்களோட ஷேர் பண்ணுறேன். இந்த கோட்டில் வந்துட்டு மெட்டீரியல் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப திக்காகவே ரொம்ப சூப்பராகவே இருந்தது. இந்த கோட்டு மெத்தடில் நம்மளுக்கு ஏதாவது ஒரு மாடலாக கூட நம்ம தைச்சிக்கலாம். இப்போ இதை நான் ஓப்பன் பண்ணி காட்டுறேன் உங்கள்கிட்ட.
பாருங்கள். இது நல்ல ஒரு பேண்ட்டு பிட்டில் வந்துட்டு நல்லா ஸ்ட்ராங்கான ஒரு கிளாத்தில் வந்து கனமாக இருக்குது. இந்த கிளாத்து நல்லா திக்காக இருந்தது. நல்லா கீழே வந்துட்டு லைனிங் கிளாத் கொடுத்த மாதிரி அவங்க மடித்து தைச்சிருக்காங்க. ஆனால் லைனிங் கிளாத் வந்து உள்ளே கொடுக்கல. பொதுவாக நம்ம வந்து இந்த மாதிரி கோட்டு தைக்கிறப்ப பார்த்திங்கன்னா உள்ளே வந்துட்டு நம்ம லைனிங் கிளாத் அந்த மாதிரி வந்து நம்ம தைப்போம். சாதாரண ஒரு ப்ளவுஸ் மெட்டீரியல் எடுத்துகிட்டு அதுக்குள்ளே ஒரு லைனிங் கிளாத் நம்ம கொடுத்துட்டு இந்த மாதிரி கோட் வந்து தைப்போம். ஆனால் இந்த கோட்டில் வந்து பார்த்திங்கன்னா நல்ல ஒரு திக் மெட்டீரியல், அதே நேரத்தில் ஸ்டிச்சிங்லாம் பாருங்கள் ரொம்ப அழகாகவும் நீட்டாகவும் இருந்தது. எல்லாமே ஒரே தையலில் தான் அவங்க வந்து ஃபினிஷ் பண்ணியிருந்தாங்க. ஓவர்லாக் போட்டிருந்தாங்க. அழகாக கீழே வந்துட்டு ரவுண்டாக வர மாதிரி இருந்தது. அது மாதிரி கையெல்லாம் பாருங்கள் ரொம்ப நீட்டாக இருந்தது. இதில் வந்துட்டு நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா, என்னோடய பொண்ணுக்கு வந்துட்டு இந்த கோட் வந்து ரொம்ப கொஞ்சம் பெருசாக இருந்தது. அதனால் இதை நான் வந்துட்டு சைடில் ஸ்ட்ரெயிட்டாக வந்து நான் பிடிச்சு தைக்க போகிறேன். இதை நான் ஃபஸ்ட்டு திருப்பிக்கிறேன். இப்போ வந்து பார்த்திங்கன்னா அந்த கோட்டை நான் திருப்பிட்டேன். கோட்டுக்குள்ளே வந்து பாருங்கள் லைனிங் கிளாத் வந்து கொடுக்கல. அந்த பேண்ட்டு பிட்டோட அடிப்பகுதி வரும் பார்த்திங்களா, இந்த அடிப்பகுதியை இந்த மாதிரி அவங்க ஓரளவுக்கு பாதியாக அந்த கோட்டில் வந்து பாதி அளவுக்கு அவங்க ஜாயின் பண்ணியிருக்காங்க. அப்போ நம்மளுக்கு இந்த சைடில் வந்துட்டு துணி எதுவுமே பிரிஞ்சு வராமல் ஸ்ட்ராங்காக வந்து நிற்கும். பார்க்கவே ரொம்ப அழகாக இருக்குது இல்லையா? இந்த மாதிரி நம்ம கோட்டு வந்து தைக்கிறப்ப அந்த மெட்டீரியலோட அந்த அடிப்பகுதி வந்து உள்ளே நம்ம வச்சு தைக்கிறதுக்கு யூஸ் பண்ணோம் அப்படின்னா ரொம்ப அழகாக இருக்கும். அதுவும் துணி வந்து நல்லா கனமாக இருந்துச்சு அப்படின்னா பார்க்குறதுக்கே ரொம்ப அழகாக இருக்கும். இப்போ வந்துட்டு நான் நேராக தான் தையல் வந்து தைக்க போகிறேன். ஏன்னா அப்போ தான் வந்துட்டு கோட்டு வந்து பார்க்குறதுக்கு அழகாக இருக்கும். இது வந்து நம்ம லைட்டாக அம்பர்லா கட்டிங், அம்பர்லா சுடிதார் இருக்குல்ல, அதுக்கு நம்ம எப்படி வளைச்சி தைப்போமோ அது மாதிரி இதை வந்து நம்ம தைக்கக்கூடாது, அது நல்லா இருக்காது. அதனால் ஸ்ட்ரெயிட்டாக வந்து ஸ்டிச்சிங் வந்து நான் தைச்சிட்டேன். இப்போ வந்துட்டு மேலே கோட் வந்து என்னோடய பொண்ணுக்கு உடம்பு அளவுக்கு ஏற்ற மாதிரி நான் ரெடி பண்ணி வச்சுட்டேன். ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். நீங்களும் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். அதாவது சுடிதார் பேண்ட்டுக்கு நான் சொன்ன மெத்தடை நீங்கள் ஃபாலோ பண்ணி பாருங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் கொடுங்க. என்னோடய சேனலை நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. கூடவே பில் பட்டன் வரும், அதையும் கிளிக் பண்ணுங்கள். கூடவே ஆல்னு சொல்லி வரும், அதையும் கிளிக் பண்ணுங்கள். தொடர்ந்து என்னோடய சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். உங்களை நான் அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். இந்த வீடியோ பார்த்த உங்கள் அனைவருக்கும் மிக்க நன்றி. பாய்.